الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا وقال الله عز وجل يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون اما بعد ايها الاخوه في الله اوصيكم واياي اولا بتقوى الله. அன்றைய இந்த நிகழ்ச்சியின் தலைவர் ஜார்க்கண்டுடைய நாகூர் துணைத் தலைவராக இருக்கிற நிறைவு நிகழ்ச்சி முதலாம் ஆண்டு பட்டமளிப்பு நிகழ்ச்சியினுடைய கடைசி அமர்வில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் பெண்களுக்காக ஒரு சில இஸ்லாமிய தகவல்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் எனக்கு இந்த மேடையில் பேசுவதற்காக ஒரு தலைப்பை வழங்கியிருக்கிறார்கள். இஸ்லாமில் இன்றைய பெண்களின் நிலை என்பது அந்த தலைப்பினுடைய பெயராகும். முதலில் இஸ்லாம் பெண்களை எந்த அளவிற்கு மதிக்கிறது, அவர்களை போற்றுகிறது, எந்த அளவிற்கு அவர்களை உயர்ந்த அந்தஸ்து வைத்து பார்த்திருக்கிறது என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் இந்த பெண்கள் சமுதாயத்திற்கு ஏராளமான நியமத்துகளை வழங்கியிருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் ஆண்களுக்கு கிடைக்காத நியமத்துகளை எல்லாம் கூட அல்லாஹ் பெண்களுக்கு வழங்கியிருக்கிறார் என்று சொல்லலாம். என்கின்ற அளவிற்கு பெண்கள் சமுதாயம் இஸ்லாத்தில் மிகவும் போற்றத்தகுந்த ஒரு சமுதாயமாக கருதப்படுகிறது. அவர்களை எந்த வகையிலெல்லாம் இஸ்லாம் சிறப்பித்திருக்கிறது என்பதற்கு சில உதாரணங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை சொன்னார்கள், எவர் இரண்டு பெண்களை பராமரித்து அவர்கள் பருவ வயதை அடைந்ததற்கு பிறகு அவர்களுக்கு திருமணம் செய்திருக்கிறாரோ அவரும் நானும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் என்று இரண்டு விரல்களை சற்று இடைவெளி விட்டு சேர்த்து இணைத்து காண்பித்தார்கள். அதனுடைய பொருள் என்ன என்று சொன்னால், பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபடக்கூடியவர்கள் சொர்க்கத்தை பெறுகிறார்கள். ஒரு ஆண் சொர்க்கம் பெறுவதற்கு பெண் காரணமாக இருக்கிறார்கள். ஒரு ஆண் மகன் பெண்ணை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆண் மகன் அல்லாஹ்விடத்தில் உள்ள சொர்க்கத்தை பெற வேண்டுமானால் பெண்ணுக்கு பணியாற்ற வேண்டும், பெண்ணுக்கு உழைக்க வேண்டும், அவருடைய முன்னேற்றத்திற்கு பாடுபட வேண்டும். அப்பொழுதுதான் அவன் சொர்க்கத்தை பெற முடியும் என்பதிலிருந்து
பெண்ணுடைய அந்தஸ்தை இஸ்லாம் எந்த அளவுக்கு உயர்த்திருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். இன்னொரு சந்தர்ப்பத்தை சொன்னார்கள். எந்த சந்தர்ப்பம் என்று சொன்னால், 1,00,000 மேற்பட்ட ஹாஜிகள் நபித்தோழர்கள் கூடியிருக்கக்கூடிய அந்த கூட்டத்தில், பெரும் திரளான அந்த கூட்டத்தில் ஹஜ்ஜத்துல் விதாயின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கூட்டத்தை பார்த்து சொல்கிறார்கள், அங்கே அரபிகள் இருக்கிறார்கள், அரபி மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் இருக்கிறார்கள், அந்நிய மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் இருக்கிறார்கள், கருப்பர் இருக்கிறார், வெள்ளை நிறத்தில் இருக்கிறார், வறியவர், எளியவர், பணக்காரர் என்று எல்லா தரப்பினர்களும் இங்கே இருக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேருக்கு முன்னிலையிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இஸ்தௌசு பின் நிசாஇ கைரா, பெண்களை நல்ல விதமாக நடத்துங்கள் என்று சொன்னார்கள். இது பெண்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமாகும். 1,00,000 மேற்பட்டவர்கள் கூடியிருக்கக்கூடிய ஒரு அவையில் பெண்கள் தானே என்று பெண்களை பற்றி மறந்து விடாமல், பெண்களை பற்றிய ஒரு விஷயத்தையும் முக்கிய ஒரு பொருளாக எடுத்துக்கொண்டு அங்கே பேசியிருப்பது பெண்களால் ஆண்கள் சமுதாயத்திற்கு எந்த அளவிற்கு உயர்வு கிடைக்கிறது என்பதற்கு இது எடுத்துக்காட்டாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள், நாம் அடிக்கடி மேடைகளில் கேள்விப்பட்ட ஒரு ஹதீஸ் தான், அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத் என்று சொன்னார்கள். சொர்க்கம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் தாய்மார்களுடைய பாதங்களில் இருக்கிறது. பெற்றெடுத்த தாய்மார்களுக்கு, அன்னையருக்கு சேவை புரிவதன் மூலமாக, அவர்களுக்கு தொண்டு செய்வதன் மூலமாக ஒருவர் சொர்க்கத்தை பெறுகிறார். ஒருவர் ஒரு ஆண் மகன் சொர்க்கத்தை பெறுவதற்கு பெண் எந்த வழியிலெல்லாம் காரணமாக இருக்கிறாள் என்பதையும் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு பெண் ஆணுடைய சொர்க்கத்தினுடைய பேரை பெறுவதற்கு, அந்த அந்தஸ்தை, தகுதியை பெறுவதற்கு காரணமாக இருக்கிறாள் என்பதிலிருந்து அவனுடைய அந்தஸ்து எந்த அளவிற்கு இஸ்லாத்தில் உயர்த்தி சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்கு இது ஒரு சின்ன உதாரணம். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாம் என்கின்ற வாழ்க்கை நெறியை அறிமுகப்படுத்துகின்ற அந்த காலகட்டத்தினுடைய நிலைமையை இன்றைய பெண்கள் நினைத்து பார்க்க வேண்டும், எண்ணி பார்க்க வேண்டும். பெண்களை பெண்கள் என்பதற்காக உயிரோடு கொன்று புதைத்த காலம் அந்த காலம். வைதல் மௌஊதத்து சுயிலத், அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காண்பிக்கிறார், உயிரோடு புதைக்கப்பட்ட குழந்தை எந்த குற்றத்திற்காக அது உயிரோடு புதைக்கப்பட்டது என்பதை குறித்து மறுமை நாளில் விசாரணை செய்யப்படும். அது என்ன பாவம் செய்தது, அது செய்த குற்றம் என்ன, எதற்காக அந்த குழந்தையை பெற்றெடுத்தவர்கள் அந்த குழந்தையை உயிரோடு கொன்றார்கள், புதைத்தார்கள் என்பதற்கான காரணத்தை பெற்றோர்கள் மறுமை நாளில் சொல்லியாக வேண்டும். இவ்வாறு பெண் குழந்தைகள் என்பதற்காகவே அவர்களை உயிரோடு புதைத்தார்கள். பெண் குழந்தை பிறந்திருக்கிறது என்ற ஒரு செய்தியை பெற்றவனுடைய காதில் யாராவது தெரிவித்தால் அவனுடைய காதில் ஏதோ ஈயத்தை காட்சி ஊற்றியதை போல அவன் உணர்வான். அவருடைய முகமெல்லாம் கருத்து இருண்டு போய்விடும். ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது என்ற செய்தியை கேள்விப்பட்ட மாத்திரத்தில் அதற்காக சந்தோஷம் அடையாமல், மகிழ்ச்சி அடையாமல், அதற்கு பகரமாக துக்கப்படுகிறான், வேதனைப்படுகிறான். பெண் குழந்தை எனக்கு பிறந்திருக்கிறது, இது சமுதாயத்தில் நான் தலையிலிருந்து நடக்க முடியுமா? ஐயோ, எனக்கு கேவலம் ஏற்பட்டு விட்டதே, எனக்கு பெருத்த அவமானம் ஏற்பட்டு விட்டதே. ஒரு பெண்ணை அவமானத்தினுடைய அடையாள சின்னமாக கருதிய அந்த காலகட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியெல்லாம் சொல்லி பெண்ணுக்கு பெருமை சேர்த்தார்கள். உனக்கு சொர்க்கத்தை உரித்தானதாக ஆக்கித் தரக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு பெண், பெண்ணுக்கு பணியாற்றினால், பெண்ணுக்கு தொண்டாற்றினால், பெண்ணுக்கு சேவையாற்றினால் தான் நீ சொர்க்கத்தை பெற முடியும் என்கின்ற அளவிற்கு நிலைமையை தலைகீழாக மாற்றி காண்பித்தார்கள். இது எதை காண்பிக்கிறது? பெண்ணுக்கு இஸ்லாம் வழங்கியிருக்கக்கூடிய உயர்வை காண்பிக்கிறது. அதே போல சொத்துக்கு வாரிசாக வரக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால், வாளெடுத்து சமர் புரிகிறார்களே, போர் புரிகிறார்களே களத்திற்கு சென்று, அவர்கள்தான் சொத்துக்கு வாரிசாக வர முடியும். வேறு யாரும் சொத்துக்கு வாரிசாக வரக்கூடிய தகுதியை பெற முடியாது. அதாவது பெண்கள் சொத்துரிமையை பெறுவதற்குரிய தகுதியை இழந்து விடுகிறார்கள். அவர்களுக்கு சொத்தில் பங்கு கிடையாது என்று அவர்களை ஒதுக்கி வைத்து வாழ்ந்து வந்த அந்த காலகட்டத்தில்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கும் சொத்தில் பங்கு உண்டு என்று பிரகடனப்படுத்தினார்கள். குர்ஆன் பிரகடனப்படுத்தியது. ஆண்களுக்கு சொத்தில் எவ்வாறு உரிமை இருக்கிறதோ அதை போல பெண்களுக்கும் சொத்தில் உரிமை இருக்கிறது என்று அந்த உரிமையை இஸ்லாம் பெண்களுக்கு பெற்றுத் தந்தது. இஷ்டத்திற்கு ஒருவர் அவருக்கு பிடித்தவரை திருமணம் செய்வார், பிறகு விவாகரத்து செய்து விடுவார், பிறகு திருமணம் செய்வார், விவாகரத்து செய்வார். இவ்வாறு பெண்ணை ஒரு வேடிக்கை பொருளாக, விளையாட்டு பொருளாக நடத்தி வந்தார்கள். அப்போது இஸ்லாம் வரையறுத்தது 3 முறைதான் ஒரு பெண்ணை தலாக் சொல்ல முடியும், அதற்கு மேலால் ஒரு பெண்ணை தலாக் சொல்லக்கூடிய, விவாகரத்து செய்யக்கூடிய அதிகாரம் எந்த ஆண்மகனுக்கும் கிடையாது என்று சொல்லி பெண்ணுடைய தரத்தை உயர்த்தி காண்பித்தது. இந்த நியமத்துகளை எல்லாம் இன்றைக்கு வாழக்கூடிய பெண்கள் சமுதாயம் எண்ணி பார்க்க, நினைத்து பார்க்க. அந்த காலத்தில் அறியாமை காலம் என்று சொல்கிறார்களே, அந்த இருண்ட காலத்தில் இருந்த நிலை இன்றைக்கும் நீடித்தால், இன்றைக்கும் இருந்திருக்குமானால் பெண்களுடைய நிலை என்னவாக இருக்கும்? பெண்கள் அன்றைக்கு போகப் பொருளாக மட்டுமே பார்க்கப்பட்டு வந்தார்கள். அவர்களை ஒரு மனுஷியாகவே பார்ப்பதற்கு அங்கு இருந்த சமுதாயம் தயாரில்லை. அந்த நிலையை மாற்றி பெண்ணுடைய பெருமையை இந்த சமுதாயத்திற்கு, மனித சமுதாயத்திற்கு, உலகத்திற்கே இஸ்லாம் உணர்த்தி காண்பித்தது. இன்றைக்கு பெண்கள் தலை நிமிர்ந்து நடமாடுகிறார்கள் என்று சொன்னால், பெண்கள் ஒரு குடும்ப தலைவியாக மதிக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால், ஒரு தாயாக மதிக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால், இத்தனை மதிப்புகளை சமுதாயத்தில் அவளும் ஒரு அங்கம், சமுதாயத்தில் எல்லோருக்கும் இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதை ஒரு பெண்ணுக்கும் உண்டு என்ற நிலையை இஸ்லாம் பெண்ணுக்கு வழங்கியிருப்பதை பெண்கள் சமுதாயம் நன்றி உணர்வோடு நினைத்து பார்க்கிறேன். நாம் எப்படியெல்லாம் மதிக்கப்பட்டு வந்தோம், இன்றைக்கு எப்படியெல்லாம் இஸ்லாம் நம்மை உயர்வான இடத்தில் வைத்து பார்த்திருக்கிறது. ஒரு பெண்ணை நமக்கு வாழ்க்கை துணையாக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய இஷ்டத்திற்கு நாம் அவளை வாழ்க்கை துணையாக ஆக்கிக் கொள்ள முடியாது. அவள் டிமாண்ட் பண்ணக்கூடிய, அவள் கேட்கக்கூடிய மகர் தொகையை அவளுக்கு கொடுக்க வேண்டும். அவள் என்ன மகர் வேண்டும் என்று நம்மிடத்தில் கேட்கிறாளோ, கோரிக்கை வைக்கிறாளோ, அந்த மகர் தொகையை அவளுக்கு கொடுத்ததற்கு பிறகுதான், அவளுடைய சம்மதத்தை, பரிபூர்ண சம்மதத்தை பெற்றதற்கு பிறகுதான் அவளை நம்முடைய வாழ்க்கை துணையை ஆக்கிக் கொள்ள முடியும். எந்த பெண்ணையும் நிர்பந்தப்படுத்தி, கட்டாயப்படுத்தி நம்முடைய வாழ்க்கை துணையை ஆக்கிக் கொள்ள முடியாது. அதுக்கு இஸ்லாத்தில் இடமில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு பெண்ணை அவருடைய தகப்பனார் ஒரு சுயநலத்திற்காக தான் விரும்பக்கூடிய சொந்தத்தில் ஒருவருக்கு கட்டாயப்படுத்தி திருமணம் செய்து வைக்கிறார். இந்த செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதுக்கு செல்கிறது. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறார்கள்? அந்த திருமணத்தை ரத்து செய்கிறார்கள். பெண்ணுடைய விருப்பம் இல்லாமல், முழுமையான சம்மதம் இல்லாமல் செய்து வைக்கப்பட்ட அந்த திருமணத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரத்து செய்ததிலிருந்து பெண்களுடைய உரிமை எந்த அளவிற்கு நிலைநாட்டப்பட்டிருக்கிறது என்பதை இந்த சம்பவங்கள் எல்லாம் நமக்கு உணர்த்தி காண்பிக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகள், இவை ஒரு சில எடுத்துக்காட்டுகள் தான். இந்த எடுத்துக்காட்டுகளை நான் இங்கே நினைவுபடுத்துவதற்குரிய காரணம் என்று சொன்னால், பெண்கள் அல்லாஹ் வழங்கிய ஞானத்தை நினைத்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் வழங்கிய ஞானத்தை நாம் அளவிட முடியாது, மட்டிட முடியாது என்றாலும் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நியாமத்துகளை நினைத்து பார்க்க வேண்டும், எண்ணி பார்க்க வேண்டும். எப்படிப்பட்ட நியாமத்தை, எப்படிப்பட்ட உயர்ந்த அந்தஸ்தை இஸ்லாம் நமக்கு வழங்கியிருக்கிறது என்பதை நினைத்து பார்த்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக பெண்கள் மாற வேண்டும். ஆனால் இன்றைக்கு பெண்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? எப்படி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று, எப்படி வாழ வேண்டும் என்று இஸ்லாம் பெண்களுக்கு சில நெறிமுறைகளை கற்றுத் தந்திருக்கிறதோ, அந்த நெறிமுறைகளின்படி இன்றைக்கு பெண்கள் தங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டிருக்கிறார்களா? அல்லாஹ் ரசூலும் காட்டித் தந்த அடிப்படையில் தங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டிருக்கிறார்களா என்பதை குறித்து பெண்கள் சமுதாயம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பெண்கள் இப்படித்தான் வாழ வேண்டும், தங்களுடைய வாழ்க்கை முறை இப்படித்தான் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற சில கட்டுப்பாடுகளை, சில விதிமுறைகளை, வரம்பு முறைகளை இஸ்லாம் பெண்களுக்கு சொல்லித் தந்திருக்கிறது. அதை பெண்கள் சமுதாயம் மதிக்கிறதா?
அவற்றை நாம் நம்முடைய வாழ்க்கை எந்த அளவிற்கு பின்பற்றுகிறோம், கடைபிடிக்கிறோம் என்பதை பெண்கள் எண்ணி பார்க்க வேண்டும். நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை முறையாக செய்திருக்கிறோமா? நம்முடைய கணவன்மார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை முறையாக செலுத்தி இருக்கிறோமா? இதை தாண்டி இந்த சமுதாயத்திற்கு என்று நாம் செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்கிறது. பெண்கள் இந்த சமுதாயத்திற்கு செய்ய வேண்டிய சில கடமைகள், அந்த கடமைகளை பெண்கள் செய்திருக்கிறார்களா என்பதையெல்லாம் பெண்கள் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் பெண்கள் எப்போதுமே ஒரு குறுகிய பார்வை கொண்டுதான் பார்க்கிறார்கள். நம்முடைய கடமை என்ன? பிள்ளைகளுக்கு உணவூட்ட வேண்டும், அவர்களை குளிப்பாட்ட வேண்டும், அவர்களுக்கு உடைமாற்றி தர வேண்டும், கணவன்மார்களுக்கு சமைத்து போட வேண்டும், அவருடைய ஆடைகளை துவைத்து போட வேண்டும். இத்துடன் நம்முடைய கடமை முடிந்து போய்விடுகிறது. எந்த ரீதியில், எந்த குறுகிய பார்வையில் தான் பெண்களுடைய பார்வைகள், சிந்தனைகள், எண்ணங்கள் எல்லாம் வந்திருக்கிறது. அவர்களால் இந்த சமுதாயத்திற்கு, இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்கு அவர்கள் ஆற்ற வேண்டிய கடமை என்பதை எத்தனை பெண்கள் எண்ணி பார்க்கிறார்கள்? ஒரு முஸ்லிம் பெண், ஒரு இஸ்லாமிய பெண் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு, இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்கு ஆற்ற வேண்டிய கடமை என்ன? உண்டா இல்லையா? அதை பற்றி எந்த பெண்ணாவது நினைத்து பார்க்கிறாளா? இஸ்லாத்திற்கு என்று, இஸ்லாமிய சமுதாயத்திற்கு என்று ஒரு பெண் ஆற்ற வேண்டிய கடமை எதுவுமே இல்லையா? எத்தனையோ கடமைகளை இஸ்லாம் பெண்களுக்கு சுமத்தி இருக்கிறது. இந்த சமுதாயத்திற்கு அவர்கள் ஆற்ற வேண்டிய கடமைகள், இஸ்லாமை வளர்க்க வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிறது. ஆண்களுக்கு மாத்திரமல்ல, இஸ்லாம் வளர்க்கப்பட வேண்டிய ஒரு மார்க்கம், வளர்ந்து வரக்கூடிய ஒரு மார்க்கம். யாரையும் கட்டாயப்படுத்தாமல், நிர்பந்தப்படுத்தாமல், சிலர் சொல்லக்கூடிய தவறான குற்றச்சாட்டுகளை போல இஸ்லாம் வாளால் பரப்பப்பட்டது என்று சொல்கிறார்களே, அப்படியெல்லாம் யாரையும் பயம் காட்டாமல், அச்சுறுத்தாமல், இஸ்லாத்தினுடைய அருமையான ஆழமான கருத்துக்களால், அழகான போதனைகளால் இந்த இஸ்லாம் நாளொரு வேலையும் பொழுது வண்ணமாக வளர்ந்து கொண்டே வருகிறது. இதனுடைய வளர்ச்சிக்கு ஆண்கள் பாடுபடுவதைப் போல, ஆண்கள் சமூக சீர்திருத்தவாதிகள் பாடுவதைப் போல பெண்களுக்கும் பங்கிருக்கிறது, கடமை இருக்கிறது. அவர்களும் பாடுபட வேண்டும். இதை நான் சொல்லவில்லை, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காண்பிக்கிறான். திருமறை திருக்குர்ஆனுடைய கூற்று, வல்முஃமினூன வல்முஃமினாத்து பஅதுஹும் அவ்லியாஉ பஅத் யஅமுரூன பில் மஅரூஃபி வ யன்ஹவுன அனில் முன்கர். மூமினான ஆண்கள், மூமினான பெண்கள் ஒருவருக்கொருவர் நண்பர்களாக இருக்கிறார்கள். எந்த அடிப்படையில் நண்பர்கள்? அவர்கள் நன்மையை ஏவுகிறார்கள், தீமையை தடுக்கிறார்கள். சமுதாயத்தில் காணப்படக்கூடிய தீமைகளை களைகின்ற பொறுப்பு ஆண்களுக்கு மட்டும் உரித்தானது அல்ல, பெண்களுக்கும் உரித்தானது. பெண்களும் அதில் சமமான பங்களிப்பை தர வேண்டும். சமுதாயத்தில் காணப்படக்கூடிய தவறுகளை கண்டும் காணாமல் இருந்துவிட முடியாது. பெண்களுக்கும் அதை திருத்தக்கூடிய கடமை இருக்கிறது. இஸ்லாம் இந்த கடமையை பொதுவாகத்தான் ஆக்கியிருக்கிறது. இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்காக, இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்காக, மனித சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்காக ஆண்கள் பாடுபடுவதைப் போல பெண்களும் பாடுபட வேண்டும். இதை பெண்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அடுக்களையோடு, கிச்சனோடு தன்னுடைய பணிகள் முடிந்து விடுவதில்லை. நேரத்திற்கு கணவனுக்கும் பிள்ளைகளுக்கும் சமைத்து போடுவது, அவர்களுடைய துணிகளை துவைத்து போடுவது, அந்த துணிகளை தேய்த்து தருவது, இதோடு அவருடைய கடமைகள் முடிந்து விடுகிறதா? இல்லை. ஆனால் பெண்கள் எப்படி நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள்? இதுதான் நம்முடைய கடமை. அதை செய்வதன் மூலம் அவர்களுக்கு நிறைய நன்மைகள் இருக்கிறது, அது ஒரு விஷயம், அதுவும் கடமைதான். ஆனால் அத்தோடு அவருடைய கடமைகள், பணிகள் முடிந்து விடுகிறதா என்பதுதான் இங்கே கேள்வி. இல்லை. சமூகத்திற்கு, இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்கு, மனித சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்கு அவர்கள் பாடுபட வேண்டும். அதன் காரணமாகத்தான் ஆங்காங்கே பெண்கள் கல்லூரிகள் நம்முடைய அமைப்பின் சார்பில், ஜம்இய்யத்து அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் என்கின்ற அமைப்பின் சார்பில் கல்லூரிகள் எழுப்பப்பட்டிருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், ஆண்களுக்கு எழுப்பப்பட்டிருக்கிற கல்லூரியுடைய எண்ணிக்கையை விட பெண்களுக்காக எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய கல்லூரியுடைய எண்ணிக்கை இருக்கிறது, அது அதிகமாக இருக்கிறது. 10க்கு மேற்பட்ட
பெண்கள் கல்லூரிகள் தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் நிறுவப்பட்டு சிறப்பான முறையில் நடந்து வருகிறது. அந்த அடிப்படையில் தான் இங்கே ஒரு கல்லூரி 4 ஆண்டுகளுக்கு முன்னால் உருவாக்கப்பட்டு எழுப்பப்பட்டு அதில் சில ஆய்வாக்கள் உருவாக்கப்பட்டு இன்றைக்கு அவர்களுக்கு சர்டிபிகேட்டும் வழங்கப்பட்டிருக்கிறது. சான்றிதழ், ஆலிமா சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆலிமா சான்றிதழ் என்றால் என்ன பொருள்? ஆலிமாயிட்டாங்க, இனி அவங்க வீட்டுக்கு உட்கார்ந்துடலாம், இனி மதரசாக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. இதுவரைக்கும் பேக்க தூக்கிட்டு மதரசாக்கு வீட்டுக்கு போய் அலைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க, இனி அவங்க போக வேண்டிய அவசியம் இல்லை, நீ வீட்டோட உட்கார்ந்துடலாம். அதுக்கா இந்த சர்டிபிகேட்டுடைய அர்த்தம் என்ன? ஆய்வா சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னவர்களுடைய பொருள் என்ன? அவர்கள் சமுதாய பணி ஆற்ற வேண்டும். சமுதாய பணி ஆற்றுவதற்குரிய தகுதியை அவர்கள் பெற்றுவிட்டார்கள் என்பதனுடைய ஒரு சிறிய அடையாளமாகத்தான் இந்த சர்டிபிகேட் வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் ஓரளவுக்கு கற்றுத் தேறிவிட்டார்கள். அவர்கள் கற்றுத் தேறிய, அவர்கள் தெரிந்து கொண்ட விஷயத்தை இனி மற்றவர்களுக்கும் சொல்லக்கூடிய தகுதியை அவர்கள் ஓரளவு பெற்றுவிட்டார்கள் என்பதனுடைய அடையாளமாகத்தான் இந்த சர்டிபிகேட் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆக பெண்கள் கல்லூரிகள் எழுப்பப்பட்டு அது நடைபெற்று வருவதனுடைய நோக்கம் என்ன? இஸ்லாம் வளர வேண்டும், இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்காக இந்த ஆய்வாக்கள் பாடுபட வேண்டும், இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்காக மனித சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்காக இந்த பெண்கள் பாடுபட வேண்டும் என்பதுதான் என்னுடைய தலையாய நோக்கம். இஸ்லாம் என்றால் என்ன? பெண்களுக்கு இஸ்லாம் என்னென்ன கடமைகளை சுமத்தி இருக்கிறது என்பதை இந்த பெண்கள் சமுதாயம் புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் தாங்களும் வாழ்வதோடு முதல்ல தங்களை திருத்திக் கொள்ள வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். எந்த ஒரு ஆலிமா பெண்ணாக இருந்தாலும், இஸ்லாமிய பெண் அறிஞராக இருந்தாலும் அவர் செய்ய வேண்டிய முதல் கடமை தன்னை முதலில் திருத்திக் கொள்ள வேண்டும். குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அவர் எதை தெரிந்து கொண்டாரோ அதன் அடிப்படையில் தன்னை அவர் முதலில் மாற்றிக் கொள்ள வேண்டும். பிறகுதான் அவர் மக்களுக்கு சொல்ல ஆரம்பிக்க வேண்டும். தான் கற்ற கல்வியை தான் கற்று உணர்ந்து செயல்படுத்தியதற்கு பிறகு அதை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். தன்னிடத்தில் ஷிர்க் இல்லை, என்னிடத்தில் கபர் வழிபாடு கிடையாது, தாயத்து தகடு மீது எனக்கு நம்பிக்கை இல்லை, நான் அதை தெரிந்து கொண்டு விட்டேன், நான் சுத்தமாகிவிட்டேன், ஷிர்க்கிலிருந்து சுத்தமாகிவிட்டேன், கபர் வழிபாட்டிலிருந்து சுத்தமாகிவிட்டேன், தாயத்து தகடு அணிவதிலிருந்து நான் என்னை தவிர்த்துக் கொண்டு விட்டேன் என்று நினைத்துக் கொண்டு அதோடு இருந்து விட்டால் போதுமா? உடனடியாக இங்கே திரும்ப நம்முடைய பார்வை நம்முடைய உறவுக்காரர்களின் பக்கம் திரும்ப வேண்டும். அவர்களுடைய நிலைமை என்ன? நான் ஷிர்க் என்பது மிகப்பெரிய ஆபத்து, கபர் வழிபாடு என்பது இஸ்லாத்திற்கு எதிரானது, இஸ்லாத்தினுடைய அடிப்படை நம்பிக்கைக்கு வேட்டு வைக்கக்கூடியது என்பதை நான் புரிந்து கொண்டது போல என்னுடைய சகோதரி புரிந்து கொண்டாரா? என்னுடைய சின்னம்மா புரிந்து கொண்டாரா? என்னுடைய பெரியம்மா புரிந்து கொண்டாரா? என்னுடைய தாய் புரிந்து கொண்டாரா? என்னுடைய தகப்பன் புரிந்து கொண்டாரா என்பதை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு பிரச்சாரம் செய்ய வேண்டும். முதலில் அவர்களுக்கு பிரச்சாரம் செய்ய வேண்டும். கூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றார்? கூ அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்கள் குடும்பத்தினரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எதிலிருந்து? நரக நெருப்பிலிருந்து. அப்ப நம்மை மாத்திரம் பாதுகாத்துக் கொண்டால் போதுமானதாக ஆகாது, நம் குடும்பத்தவர்களையும் நரகத்திற்கு சென்று விடாமல் காப்பாற்றக்கூடிய, தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு ஆண்களுக்கு இருப்பதை போல பெண்களுக்கு இருக்கிறது. அல்லாஹ் சமமாக ஆண்களையும் பெண்களையும் பார்த்துத்தான் இந்த வசனத்தை சொல்கிறார். ஆண்கள் மட்டுமே பார்த்து சொல்லவில்லை. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் ரஆ மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிரு பியதிஹி. பொதுவாக சொல்கிறார்கள், நீங்கள் யாராவது ஒருவர் ஒரு தீமையை பார்த்தால் அதை தன்னுடைய கையால் தடுக்க வேண்டும், அல்லது அதற்கு சக்தி இல்லை என்று சொன்னால் நாவால் பிரச்சாரத்தின் மூலமாக சொல்லி திருத்த வேண்டும். அதற்கு இயலாதவராக இருந்தால் அதை வெறுத்து ஒதுக்க வேண்டும். அந்த தவறு நடைபெறக்கூடிய இடத்தில் நாம் இருக்கக்கூடாது. அந்த தவறு செய்யக்கூடியவர்களை நாம் வெறுத்து ஒதுக்க வேண்டும். நீங்கள் செய்வது தவறு என்பதை அவர்களுக்கு உணர்த்துவதற்காக ஒரேடியாக வெறுத்து ஒதுக்குவதல்ல, அந்த தவறை அவர்கள் தவறு என்று புரிய வேண்டும் என்பதற்காக ஒரு வாய்ப்பை நாம் அவர்களுக்கு தருகிறோம். இவ்வாறு தவறை, சமுதாயத்தில் காணப்படக்கூடிய தவறை களைகின்ற பொறுப்பு இருக்கிறதே, அது ஆண்களுக்கு வழங்கப்பட்டிருப்பது போல பெண்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த கடமையை பெண்கள் புரிந்து கொண்டு அதை செயல்முறைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இஸ்லாமிய அரபிக் கல்லூரிகள் நம்முடைய அமைப்பின் சார்பில் ஆங்காங்கே உருவாக்கப்பட்டு அழகான முறையில் நடந்து வருகிறது.
ஆலிமா என்று சொன்னால் சர்டிபிகேட் வாங்கியவர்கள் ஆலிமா அல்ல, குர்ஆனையும் ஹதீஸையும் கற்று தெளிந்து தேர்ச்சி அடைந்து அதை தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்து மற்றவர்களுக்கும் சொல்வதற்கு எப்போது தயாராகிறார்களோ அப்பொழுதுதான் அவர்கள் ஆலிமா. அப்பொழுதுதான் அவர்கள் இஸ்லாமிய பெண்ணறிஞர் என்ற பெயரை பெற முடியும். அதுவரையிலும் அவர்கள் இஸ்லாமிய பெண்ணறிஞராக இருக்க முடியாது. இஸ்லாமிய பெண்ணறிஞருடைய அளவுகள் அதுதான். ரசூலுல்லாஹ் அலைஹிஸ்ஸலாம் அளவுகளாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமா. என்ன சொன்னார்கள்? உங்களில் சிறந்தவர் யார் என்று சொன்னால் குர்ஆனை தானும் கற்று மற்றவர்களுக்கும் போதிக்கின்றாரே, உபதேசிக்கின்றாரே, அவர்தான் சிறந்தவர் என்று சொன்னார்கள். இந்த அளவிற்கு பெண்களுக்கு கடமைகள் இருக்கிறது. ஆனால் பெண்கள் இதில் கவனம் செலுத்துகிறார்கள். எத்தனை தௌஹீத் குடும்பங்கள் இருக்கிறது, தௌஹீத் சகோதரிகள் இருக்கிறார்கள். எத்தனை தௌஹீத் சகோதரிகள் தாங்கள் கற்றுணர்ந்த விஷயத்தை தன்னுடைய சகோதரிக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார்கள், தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரிக்கு சொல்லியிருக்கிறார்கள், தன்னுடைய பக்கத்து தெருவில் வசிப்பவர்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். மார்க்கெட்டுக்கு செல்கிறார்கள், கடை வீதிக்கு செல்கிறார்கள், கல்யாண நிகழ்ச்சிகளுக்கு செல்கிறார்கள், இறப்பு வீட்டுக்கு செல்கிறார்கள். இவ்வாறு எத்தனையோ நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் பெண்களுக்கு ஏற்படுகிறது. பயணம் செய்கிறார்கள், நெடுந்தூர பயணம் செய்கிறார்கள். இதுவெல்லாம் பெண்களுக்கும் கிடைக்கக்கூடிய அரிய வாய்ப்புகள். இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொண்டு எத்தனை பெண்கள் சமுதாயத்தில் காணப்படக்கூடிய தவறுகளை களைய வேண்டும் என்ற அக்கறையோடு தன்னுடைய சகோதரியிடத்தில் காணப்படக்கூடிய தவறை களைவதற்கு முன்வந்திருக்கிறார்கள். சிந்தித்து பாருங்கள். பெண்களுக்கு அது பொறுப்பு இல்லையா? கடமை இல்லையா? பெண்களுக்கு அதை சுமத்தவில்லையா? வரலாறுகளில் நமக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கிறது. பெண்கள் எப்படியெல்லாம் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டார்கள், அரும்பணி ஆற்றினார்கள் என்பதற்கு எத்தனையோ வீர பெண்மணிகளுடைய வரலாறுகள் நமக்கு உதாரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வீர பெண்மணிகளுடைய வரலாறுகளை எல்லாம் நாம் படித்து பார்க்க வேண்டும். படித்து பார்த்து அவர்களை ரோல் மாடலாக கொண்டு, முன்மாதிரியாக கொண்டு நம்முடைய வாழ்க்கையும் அதற்கு ஏற்ப அமைத்துக் கொள்வதற்கு பெண்கள் முன்வர வேண்டும். உதாரணத்தைக் கொண்டே சொல்கிறேன். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு பெண்மணி, வீர மங்கை, வீரத்திற்கும் விவேகத்திற்கும் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி பணிக்கும் மாபெரும் எடுத்துக்காட்டாக திகழக்கூடிய ஒரு பெண்மணி உம்மு சுலைம். யார் தெரியுமா? அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தாயார். அனஸ் கேள்விப்பட்டிருக்கிறோமா இல்லையா? அனஸ் ஹதீஸ்ல வரும். அனஸ் பின் மாலிக் எத்தனை ஹதீஸ்களை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அந்த ஹதீஸ்களை அறிவித்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தாயார் தான் உம்மு சுலைம். அவருடைய தியாகம், அவருடைய வரலாறு நாம் எண்ணி எண்ணி பார்க்க வேண்டும். அந்த அளவுக்கு அவர்கள் இஸ்லாத்திற்காக சேவையாற்றிருக்கிறார்கள். அவர்கள் ஆரம்பத்தில் மாலிக் பின் நதர் என்பதை திருமணம் செய்திருந்தார்கள். அதாவது அறியாமை காலத்தில் இஸ்லாம் வருவதற்கு முன்னால மாலிக் பின் நதர் என்பதை திருமணம் செய்திருந்தார்கள். இஸ்லாம் மதீனாவுக்கு பரவுகிறது. அவங்க ஒரு அன்சாரி பெண்மணி, அவங்க சொந்த ஊர் மதீனா. இஸ்லாம் மதீனாவுக்கு வருகிறது. வந்தவுடன் அந்த உம்மு சுலைம் என்ன செய்றாங்க? இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க. யார்கிட்ட பெர்மிஷன் கேட்கல, கணவனை கேட்கல. இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு மார்க்கம் வந்திருக்கிறது, இந்த மார்க்கத்தை நான் ஏற்கப் போகிறேன், ஏற்பதற்கு நீங்கள் அனுமதி தருகிறீர்களா என்றெல்லாம் சில கணவன் நாங்கள் கேட்கல. நல்லது எது என்பதை அவர்கள் தீர்மானிக்கிறார்கள், முடிவு செய்கிறார்கள், அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் முஸ்லீம் ஆகிவிட்டார்கள். ஆனால் கணவன் என்ன செய்யல? இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. மாலிக் பின் நதர் என்பவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் என்ன செய்வாரு? தன்னுடைய மனைவியை இஸ்லாத்தை விடும்படி சொல்கிறார். ஆனால் மனைவி உம்மு சுலைம் இஸ்லாத்தை விட்டுவிடுவதற்கு தயாராக விட முடியாது. என்னோடு வந்துவிடு, இஸ்லாத்தை விட்டுவிட்டு என்னோடு வந்துவிடு, நாம் இங்கே இருக்க வேண்டாம், ஷாமுக்கு சென்று விடுவோம், சிரியாவுக்கு சென்று விடுவோம் என்று தன்னுடைய மனைவி அழைக்கிறார். நான் வர முடியாது, நீங்க என்ன போங்க என்று தன்னுடைய கணவனை பார்த்து சொல்கிறார். சகோதரிகளை சிந்திக்க வேண்டும், கவனமாக நீங்கள் சிந்திக்க வேண்டும். அவர் மனைவியை விட்டுவிட்டு ஷாமுக்கு சென்று விடுகிறார், அங்கே போய் மரணித்து விடுகிறார். அதற்கு பிறகு இந்த பெண்மணியினுடைய புத்திசாலித்தனத்தை பார்த்து, விவேகத்தை பார்த்து, அறிவுநுட்பத்தை பார்த்து கவரப்பட்டு பல பேர் அனுப்பிச்சாங்க. பெண் கேட்டு வர்றாங்க.
யாரை? இந்த உம்மு சுலைமை திருமணம் செய்வதற்காக, மறுமணம் செய்து கொள்வதற்காக பல பேர் போட்டி போட்டுக் கொண்டு வருகிறார்கள். அவ்வாறு வந்தவர்கள் ஒருவர் யார் என்று சொன்னால் அபூ தல்ஹா வருகிறார். அபூ தல்ஹா வந்து பெண் கேட்கிறார். ஆனா அவர் முஸ்லிம் கிடையாது, அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போது அபூ தல்ஹாவிடத்தில், அபூ தல்ஹா ஒரு நல்ல மனிதர், ஒரு நல்ல புத்திசாலி மனிதர், அவங்களிடத்தில் உம்மு சுலைம் சொல்றாங்க, எனக்கு வந்து உங்களை திருமணம் செய்வதற்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. உங்களை மாதிரி ஆட்கள் நிராகரிக்கப்படக்கூடாது. பெண் கேட்டு வந்தா உங்களை மாதிரி ஆட்கள் நிராகரிக்கப்படக்கூடாது. உங்களை திருமணம் செய்வதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்றாங்க. இஸ்லாமை உங்களுடைய வாழ்க்கை முறையாக நீங்கள் ஏற்றுக்கொண்டு வந்தால் உங்களை திருமணம் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று அந்த பெண்மணி உம்மு சுலைம் சொல்கிறார்கள். ஆனால் அவர் உடனடியாக அந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் எனக்கு அவகாசம் கொடு என்று கேட்கிறார். அவகாசம் கொடுக்கிறார்கள். அவகாசம் கொடுத்து மீண்டும் அவருக்கு அறிவுரை செய்கிறார்கள். யாரு? உம்மு சுலைம் அறிவுரை செய்கிறார்கள். இஸ்லாத்தை இப்பொழுதுதான் ஏற்றிருக்கிறார்கள். ஏற்றுக்கொண்டு அவர்கள் அதை மற்றவர்களுக்கு அறிவுரை செய்யக்கூடிய அளவிற்கு எவ்வளவு தூரம் பக்குவம் பெற்றிருக்கிறார் என்பதை பாருங்கள். எப்படி அறிவுரை செய்கிறார்? என்னப்பா கல்லையும் மட்டையும் மரத்தையும் வணங்கிட்டு இருக்கிற, இதெல்லாம் என்னது? இந்த சிலையை செதுக்கியது யார் அப்படின்னு உனக்கு தெரியும். மரமாக இருந்ததை கடவுளாக செதுக்கிக் கொண்டு வந்தது யார் என்று உனக்கு தெரியும். நேற்று வரை மரமாக இருந்தது, நேற்று வரை கல்லாக இருந்தது, இன்றைக்கு எப்படி கடவுளாக முடியும்? இதெல்லாம் சிந்திச்சு பார்க்க வேண்டாம், உனக்கு புத்தி இல்லையா என்று தன்னை பெண் கேட்டு வந்த அபூ தல்ஹாவை பார்க்கிறாங்க. உம்மு சுலைம் கேட்கிறாங்க. இந்த கேள்விகள் அவருடைய சிந்தனையை தட்டி எழுப்புகிறது. அவர் என்ன செய்யறாரு? இவருடைய உம்மு சுலைமுடைய கோரிக்கை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதா முன் வர்றார். நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றேன், முஸ்லீம் ஆயிரம் சொல்லி முன் வர்றார். அப்போது உம்மு சுலைம் சொல்கிறார்கள், மகன் கொடுக்கணுமா இல்லையா? மகன் கொடுத்தால் கல்யாணம் முடிக்கணும். நீ எனக்கு மகன் தர வேண்டாம் அப்படிங்கிற. நீ எனக்கு மகன் தர வேண்டிய அவசியம் இல்லை. நீ எனக்கு எதை மகனாக தர வேண்டும் தெரியுமா? நீ இஸ்லாத்தை ஏற்கிறாயே, அதுதான் எனக்கு தரக்கூடிய மகன் என்று சொல்கிறார். வேற எதுவும் அவர் மகன் பெறவில்லை. அதனால் அவர் இஸ்லாத்தை ஏற்பதையே தன்னுடைய மகனாக பெற்று, அவர் முஸ்லிமானதையே தன்னுடைய மகனாக பெற்று அவரை வாழ்க்கை துணையாக ஆக்கிக் கொள்கிறார். அப்ப அபூ தல்ஹாவுடைய மனைவியாக இப்போது உம்மு சுலைம் மாறிவிடுகிறார். இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வருகிறார்கள். இருவரும் கணவன் மனைவியாக இருக்கிறார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாம் பரவியதற்கு பிறகுதான் வருகிறார்கள், மதீனாவுக்கு வருகிறார்கள். மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிறார்கள், வாழ்த்துக்கள் சொல்கிறார்கள், பரிசுகள் கொடுக்கிறார்கள், அன்பளிப்புகள் கொடுக்கிறார்கள். இவர்கள் போகிறார்கள். யாரே? உம்மு சுலைம் செல்கிறார்கள். தன்னுடைய அருமை மகன் அனஸ் பின் மாலிக், முதல் கணவருக்கு பிறந்த அனஸ் பின் மாலிக்கையும் அழைத்துக் கொண்டு செல்கிறார்கள். அப்போது அவர் சிறிய குழந்தை, ஒரு 10 வயதா இருக்கு. அவரை அழைத்துக் கொண்டு செல்கிறார்கள். அங்கே பார்த்தா மக்கள் கூட்டம் கூட்டமா வந்து ரசூலுல்லாஹ் சந்திக்கிறாங்க, சலாம் சொல்றாங்க, வாழ்த்து சொல்றாங்க, பரிசுகள் கொடுக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷமான காட்சி பார்க்கிற பொழுது உம்மு சுலைமுடைய மனதில் ஒரு எண்ணம் ஏற்படுகிறது. நாமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையாவது தர வேண்டுமே என்று யோசிக்கிறார்கள். தருவதற்கு என்ன இருக்கிறது? ரசூலுல்லாஹ்வுக்கு அன்பளிப்பாக கொடுப்பதற்கு என்ன இருக்கிறது என்று யோசிக்கிறார்கள். தன்னோடு வந்த தன்னுடைய அருமை மகன் அனஸ் பின் மாலிக்கை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கிறார்கள். இவரை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். என்னுடைய மகன், என்னுடைய அருமை புதல்வன் அனஸ் பின் மாலிக்கை உங்களுக்கு நான் ஹதியா செய்கிறேன். இவர் உங்களுக்கு பணிவிடை செய்யட்டும். ஹயாத் உள்ள வரையிலும் இவரை நீங்கள் உங்களுடைய பணியாளராக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று தன்னுடைய மகனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்து விட்டு நிற்கிறார்கள், திரும்பி வருகிறார்கள். அன்றைக்கு அவர்கள் செய்த அந்த தியாகத்தினுடைய விளைவு இன்றைக்கு அனஸ் பின் மாலிக் அறிவிக்கக்கூடிய பல ஹதீஸ்கள் கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அனஸ் பின் மாலிக் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றினார்கள். 10 ஆண்டுகளுக்கு மேலாக அவர்களுக்கு கூடவே இருந்து அவருடைய எல்லா விதமான தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய, அவருடைய திருப்திக்கும் அவருடைய பாசத்திற்கும் உரிய ஒருவராக அனஸ் பின் மாலிக் அவர்கள் மாறினார்கள். அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடவே இருந்தவர்களுக்கு பணியாற்றினுடைய விளைவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல் என்ன, அவங்களுடைய செயல் என்ன, இந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் எப்படி செயல்பட்டார்கள், இந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்கின்ற தகவல்களை எல்லாம் அவர்கள் தெரிந்து கொள்ள ஒரு அருமையான வாய்ப்பாக அமைந்தது. அதனால் நிறைய ஹதீஸ்களை அவர்கள் அறிவிப்பு செய்திருக்கிறார்கள்.
எத்தனையோ சஹாபிகள் ஹதீஸில் அறிவித்திருக்கிறார்கள். அதே போல அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிறைய ஹதீஸ்களை, நிறைய செய்திகளை, குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனியாக இருக்கிற பொழுது அவர்களுடைய நிலைமைகள் எப்படி இருந்திருக்கிறது, அவர்கள் குடும்பத்தில் இருக்கிற பொழுது அவருடைய நிலைமைகள் எப்படி இருந்திருக்கிறது, அவருடைய பயணத்தின் போது அவர்கள் எப்படி இருந்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் அவர்கள் தொகுத்து சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு முஹத்திஸாக, ஒரு ஹதீஸ்களை அறிஞராக, ஒரு ராவியாக, ஒரு அறிவிப்பாளராக அவர்கள் மாறியிருக்கிறார் என்று சொன்னால் அந்த தியாகத்திற்கு, அந்த சேவைக்கு வித்திட்டது யார் என்பதை நாம் இங்கே சிந்தித்து பார்க்க வேண்டும். உம்மு சுலைம் என்ற ஒரு பெண்மணி, ஒரு வீர மங்கை வித்திட்டதனுடைய விளைவுதான் பின்வரக்கூடிய இஸ்லாமிய சமுதாயத்திற்கு, தலைமுறையினருக்கு தலைமுறையாக உலகம் உள்ளளவில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுக்கும் அறிய பல செய்திகளை அனஸ் பின் மாலிக் வழங்குவதற்கு காரணமாக அமைந்தது என்று சொன்னால் அது மிகையாக. இது ஒரு புறம் இருக்கிறது. அடுத்ததாக அபூ தல்ஹாவுக்கு, உம்மு சுலைமுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அவருடைய பெயர் உமைர். அவருடைய பெயர் உமைர். அந்த குழந்தை அவர்கள் அன்போடு வளர்த்து வருகிறார்கள். அந்த குழந்தையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி சந்தித்திருக்கிறார்கள். அவரிடத்தில் கிண்டலா பேசுவாங்க, கேலியா பேசுவாங்க. அந்த குழந்தையிடத்துல அந்த குழந்தைக்கு ஒரு நாள் வியாதி ஏற்பட்டு விடுகிறது, நோய் ஏற்பட்டு விடுகிறார். அந்த சமயத்தில் அபூ தல்ஹா வெளியே சென்று விடுகிறார். வீட்டில் இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திப்பதற்கு ஏதோ ஒரு விஷயத்திற்காக வெளியே சென்று விடுகிறார். அவர் வெளியே சென்றிருந்த நேரத்தில் இந்த குழந்தை இறந்து விடுகிறது. உமைர் என்ற அந்த குழந்தை இறந்து விடுகிறது. இறந்த அந்த குழந்தையை வீட்டினுடைய ஒரு ஓரமாக மூடி வைத்துவிட்டு தன்னுடைய சொந்தக்காரரிடத்தில் தெரிவித்து விடுகிறார்கள். உம்மு சுலைம் சொல்கிறார்கள், நீங்கள் யாரிடத்திலும் இந்த இறந்த செய்தி, இந்த குழந்தை இறந்த செய்தி என்னுடைய கணவர் வந்தால் அனுப்பிச்சு கூடாது, நீங்க சொல்லக்கூடிய யாரும் தெரிவிக்க கூடாது, நான் அவருக்கு தெரிவிச்சு விடுவேன் என்று சொல்லி அழைச்சாங்க. அவருக்கு பொங்கி வரக்கூடிய அந்த அழுகை, துக்கம் எல்லாவற்றையும் அடக்கி வைத்து விட்டு அழைச்சாங்க, இருந்துட்டு இருக்காங்க. அப்போது கணவர் அபூ தல்ஹா போய்விட்டு வேலை முடித்துக் கொண்டு உள்ளே வருகிறார், வீட்டுக்கு வருகிறார். வந்த இடத்தில் என்னுடைய பிள்ளை எங்க அப்படின்னு கேட்கிறார். அவர் கேட்கிறார், அது அவர் அமைதியா இருக்கிறாரு, அவர்கள் டிஸ்டர்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இரண்டு அர்த்தத்தில் பேசுகிறார்கள். குழந்தை அமைதியா இருக்காங்க, நீங்க என்ன செய்யாதீங்க, தொந்தரவு பண்ணாதீங்க, அந்த பிள்ளை எழுப்புறாதீங்க அப்படின்னு அவர் எழுப்பல். அதற்கு பிறகு அவருக்கு சாப்பாடு பரிமாறுகிறார்கள். அவர் சாப்பிடுகிறார், உடலுறவும் கொள்கிறார்கள். தன்னுடைய கணவரை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இதையெல்லாம் அவர்கள் செய்கிறார்கள். தன்னுடைய கணவர் துக்கத்தால் தூண்டிவிடக்கூடாது, வருத்தம் அவரை வாட்டெடுத்து விடக்கூடாது, தன்னுடைய கணவனுக்கு ஒரு நல்ல மனைவியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதையெல்லாம் செய்கிறார்கள். தன்னுடைய மகன் இறந்து போன, பாசத்திற்குரிய மகன் இறந்து போன செய்தியை தன்னுடைய கணவனிடத்தில் தெரிவிக்கவில்லை என்பது மாத்திரமல்ல, தனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த துக்கத்தையும் அவர்கள் அடக்கி வைத்திருக்கிறார்கள். பொங்கி வரக்கூடிய அழுகையும் வெளிப்படுத்தாமல் அடக்கி வைத்திருக்கிறார்கள். சாதாரண ஆண்களாலே கட்டுப்படுத்த முடியாது, பெண்களால் எப்படி கட்டுப்படுத்த முடியும்? ஆனால் கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். உடலும் கொள்கிறார்கள். அதற்கு பிறகு கணவனிடத்தில் கேட்கிறார்கள். ஒருவர் ஒரு பொருளை இரவலாக நம்மிடத்தில் சிறிது காலம் தந்துவிட்டு பிறகு அதை திரும்ப கேட்டால் அதை கொடுக்க மாட்டேன் என்று சொல்வது நியாயமா என்று கேட்கிறார்கள். அது எப்படி நியாயமாகும்? இரவலாக பயன்படுத்தி தந்திருக்கிறாரு, சிறிதாலும் பயன்படுத்தி திரும்ப கேட்டால் கொடுத்துட வேண்டியதானே? ஏன்னா அந்த பொருள் நமக்கு சொந்தமானது இல்லையே. அப்படி என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நமக்கு ஒரு பிள்ளையை இரவலாக தந்திருந்தால் இப்போது அந்த பிள்ளையை அவர் எடுத்துக்கொண்டு விட்டான். என்ன செய்றாங்க? மகன் இறந்த செய்தியை இதற்கு பிறகுதான் சொல்கிறார்கள். இந்த சம்பவங்கள் நடந்ததற்கு பிறகுதான் மகன் இறந்த செய்தியை சொல்கிறார்கள். அப்போது அவர் அதை சாதாரண எடுத்துக் கொள்கிறார். எடுத்த இடத்திலேயே மகன் எங்கே வந்து கேட்பார். மகன் இறந்து போயிட்டான்னு சொன்னா ஒரு ஷாக் ஆயிடுவாரு, வருத்தப்படுவாரு, அழுவாரு, புலம்புவாரு, வேதனைப்படுவார். அந்த வேதனையை, அந்த வருத்தத்தை பார்க்கக்கூடாது, கணவன் வருத்தப்படக்கூடாது, வேதனைப்படக்கூடாது என்பதற்காக அத்தனையும் மறைத்துவிட்டு எவ்வளவு விவேகத்துடன் தன்னுடைய மகன் இறந்த செய்தியை ஒரு பெண்மணி தன்னுடைய கணவனிடத்தில் தெரிவித்து அவரை ஆறுதல் படுத்தியிருக்கிறார் என்று பாருங்கள். இது மாத்திரமல்ல, தொடர்கிறது. அந்த வீர மங்கையினுடைய சேவை தொடர்கிறது. எந்த அளவிற்கு அவர் ஒரு விவேகம் நிறைந்த பெண்மணியாக, இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்கு பாடுபடக்கூடிய ஒரு பெண்மணியாக, ஒரு நல்ல முஸ்லிம் பெண்மணியாக திகழ்ந்திருக்கிறார் என்பதை பாருங்கள். தன்னுடைய கணவனுக்கும் அவர் தருமையாக கொடுத்தார். தன்னுடைய கணவன் அபூ தல்ஹா இருக்கிறாரே,
அவர் இஸ்லாத்தை ஏற்று வந்தால்தான் மனமுடித்துக் கொள்வேன் என்று சொல்லி அவர் இஸ்லாத்தை ஏற்க வைத்தார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு ஒரு கணவனிடத்தில் ஒரு நல்ல மனைவி எப்படி அன்புள்ளவளாக பண்புள்ளவளாக நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படி அவர் நடந்து கொண்டார். பிறகும் அந்த கணவனுக்கு தர்பியா கொடுக்கிறார், பயிற்சியளிக்கிறார். எப்படி பயிற்சி? அவருக்கு வீரம் ஊட்டுகிறார். உஹது போர்க்களம், உஹது போரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிறார்கள். உஹது போர்ல முஸ்லிம்களுக்கு ஏராளமான பின்னடைவுகளும் பல்வேறு பாதிப்புகளும் ஏற்படுகிறது. அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட காயங்கள் ஏற்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுற்றி இருந்தவர்கள் எல்லாம் சிதறி போய் விட்டார்கள். அந்த பயங்கரமான அந்த சூழ்நிலையில் நேரத்தில் சிதறி போய் விடுகிறார்கள். அப்போது அவர்களுக்கு கூடவே இருந்து பக்கபலமாக இருந்து அவர்கள் மீது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி வரக்கூடிய அம்புகளை எல்லாம் தன்னுடைய உடம்பில் வாங்கிக் கொண்டு சாதனை சரித்திரம் படித்தவர் யார் என்று சொன்னால் இந்த அபூ தல்ஹா என்ற நபித்தோழர். அதற்கு காரணம் யார்? அந்த வீரத்தை அவருடைய உள்ளத்தில் ஊட்டியதற்கு காரணமாக இருந்தவரை இந்த உம்மு சுலைம் தான். போருக்கு செல்லுங்கள், சென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆதரவாக இல்லுங்கள், அவருக்கு அரணாக இல்லுங்கள், அவர்களுக்கு பாதுகாப்பாக இருங்கள் என்று சொல்லி அந்த அபூ தல்ஹாவுக்கு உற்சாகமும் வீரமும் ஊட்டிய அந்த வீர மங்கை இந்த உம்மு சுலைம் என்ற பெண்மணி. இவ்வாறு இஸ்லாத்தினுடைய வரலாற்றில் இது மாதிரி பெண்மணிகளுடைய வரலாறை பல வரலாறு என்று நம்ம சொல்ல முடியும். பல வரலாறுகள் இருக்கிறது, நிறைய வரலாறு இருக்கிறது. ஆனால் எல்லாவற்றையும் சொல்வதற்குரிய நேரம் காலவகாசம் இப்போது இல்லை. இதுவெல்லாம் நமக்கு எதை உணர்த்துகிறது புரிந்து கொள்ளுங்கள். அன்பார்ந்த சகோதரிகளே, இந்த உம்மு சுலைமுடைய செயல்பாடு, அவர்கள் நடந்து கொண்ட இந்த விதம் இருக்கிறதே, இது நமக்கு எதை உணர்த்துகிறது? தன்னுடைய பிள்ளையை அவர்கள் அர்ப்பணிப்பு செய்திருக்கிறார்கள். அனஸ் இப்னு மாலிக்கை இஸ்லாத்துடைய சேவைக்காக அவர்கள் அர்ப்பணிப்பு செய்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சேவையை இன்றைக்கு அர்ப்பணிப்பு செய்யக்கூடிய எத்தனை தாய்மார்களிடத்தில் இருக்கிறார்கள் எண்ணி பாருங்கள். ஆண்களுக்காக இஸ்லாமிய ஆண் அறிஞர்களை உருவாக்குவதற்காக ஒன்னே கண்ணாக்கணி என்று ஒரே ஒரு ஸ்தாபனம் தான் நம்முடைய அமைப்பு இயங்கி வருகிறது. அல் ஜாமியத்துல் ஃபிர்தௌஸி அரபிக் கல்லூரி நாகர்கோவில் இயங்கி வருகிறது. இங்கே படிக்கக்கூடிய இஸ்லாமிய கல்வி அறிவை பற்றி இஸ்லாமிய அறிஞராக வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்து சேரக்கூடிய படிக்கக்கூடியவருடைய அந்த பிள்ளைகளுடைய எண்ணிக்கையை சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு குறைவான எண்ணிக்கை. ஏனென்று சொன்னால் இந்த இஸ்லாமிய கல்வியை படித்து இஸ்லாமிய சேவையாற்ற வேண்டும் என்ற எண்ணம் இன்றைய பெற்றோரிடத்தில் மிக குறைவாகத்தான் இருக்கிறது. இஸ்லாத்திற்காக சேவையாற்ற வேண்டும் என்ற எண்ணம் ஆண்களுக்கும் குறைந்து போய்விட்டது, பெண்களுக்கும் சுத்தமாக இல்லை. அன்றைக்கு ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை முழுவதுமாக அர்ப்பணிப்பு செய்தார். எதற்காக? மார்க்க சேவையாற்ற வேண்டும், பணியாற்ற வேண்டும் என்பதற்காக அர்ப்பணிப்பு செய்தார். ஆனால் இன்றைக்கு இந்த வரலாறுகளை எல்லாம் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய பெண்கள் தங்களுடைய பிள்ளைகளை இஸ்லாமிய அறிஞர்களாக வர வேண்டும் என்பதற்காக, அதன் மூலமாக இஸ்லாத்திற்கு சேவையாற்ற வேண்டும் என்பதற்காக என்ன தியாகத்தை புரிந்திருக்கிறார்கள் என்று நினைத்து பாருங்கள். எல்லாவற்றையும் நாம் இலவசமாக செய்து கொடுக்கிறோம். உண்பதற்கு உணவு, வசிப்பதற்கு விடுதி, படிப்பதற்கு பீஸ் கிடையாது, எல்லாவற்றையும் இலவசமாகவே நாம் இந்த பிள்ளைகளுக்கு செய்து கொடுக்கிறோம் என்றெல்லாம் பல அறிவிப்புகளுக்கு மேல் அறிவிப்புகளை, விளம்பரத்திற்கு மேல் விளம்பரத்தை செய்தும் கூட இந்த கல்வி ஸ்தாபனத்தை பயன்படுத்திக் கொண்டு தங்களுடைய பிள்ளையும் ஒரு இஸ்லாமிய அறிஞராக வர வேண்டும், இஸ்லாமிய சமுதாயத்திற்கு சேவையாற்ற வேண்டும் என்ற எண்ணம் நம்முடைய பெற்றோரிடத்தில் எத்தனை இடத்தில் ஏற்பட்டிருக்கிறது? ஏற்படவில்லை. ஏனென்றால் எல்லாருமே துன்யாவிகளாக இருக்கிறார்கள், உலகவாதிகளாக இருக்கிறார்கள். நான் இங்கே ஒரு ஃபிர்தௌஸி உட்கார்ந்து இருக்கிறார். இந்த மர்கஸில் ஒரு ஃபிர்தௌஸி தான் இருந்தார், யாரும் மறந்துவிட முடியாது. அன்சார் ஃபிர்தௌஸி. அவர் இந்த மர்கஸில் இருந்த பொழுதுதான் இந்த அரபிக் கல்லூரி துவங்கப்பட்டது. சிறப்பாக நடத்தி சென்றார். இங்கே ஒரு தோப்புத்துறையிலிருந்து மர்கஸில் அனுப்பிச்சார், டாக்டருடைய மர்கஸில் ஃபிர்தௌஸி யாசிர் அரஃபாத் ஃபிர்தௌஸி முன்னால் உட்கார்ந்து இருக்கிறார். அவர் நம்முடைய கல்லூரியில் பட்டம் பெற்றவர். அவருடைய பெற்றோர் நம்முடைய பிள்ளையை இஸ்லாமிய அறிஞராக ஆக்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு ஏற்பட்டிருக்கவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு தோப்புத்துறையில் ஒரு ஃபிர்தௌஸி கிடைத்திருக்க மாட்டார். ஒரு மர்கஸில், நாகூர் மர்கஸில் ஒரு அன்சாரி ஃபிர்தௌஸி கிடைத்திருக்க மாட்டார். ஒரு கல்லூரியை நடத்தியிருக்க முடியாது. பல பெண்கள் கல்லூரிகள் பல பகுதியில் நடத்தப்பட்டு வருகிறது என்று சொன்னால் பல தாவா மையங்கள், மர்கஸுகள் முறையாக சிறப்பாக சேவையாற்றி வருகிறது என்று சொன்னதற்கு காரணம் என்ன என்பதை சகோதர சகோதரிகள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த இஸ்லாமிய ஸ்தாபனம், கல்வி ஸ்தாபனம் உருவாக்கிவிட்ட
ஃபிர்தௌசிகள், இஸ்லாமிய அறிஞர் பெருமக்கள் தான் பல மர்க்கஸ்களில் சேவையாற்றிக் கொண்டிருக்கிறார்கள், அறப்பணிகளை ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இதில் பங்கெடுக்கக்கூடிய பொறுப்பு நமக்கு இல்லையா? நாம் மற்றவர்கள் எவ்வாறு உலகத்திற்கு பின்னாலே சென்று கொண்டிருக்கிறார்களோ, அந்த கல்வி இந்த கல்வி என்று சொல்லிக் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்களோ, பணம் சம்பாதிக்க வேண்டும், அதனால குறிக்கோள் கமர்சியல், பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பது தலையாய குறிக்கோள். இன்னைக்கு ஆர்ட்ஸ் படிப்பை யார் தேர்ந்தெடுக்கிறார்? ஆர்ட்ஸ் படிப்பை எம்ஏ, பிஏ, பிகாம், எம்காம் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி ஆர்ட்ஸ் படிப்பை யார் தேர்ந்தெடுக்கிறார்? எல்லாம் கமர்ஷியல் படிப்பு தான், எல்லாமே கமர்ஷியல் படிப்பு. கம்ப்யூட்டர், இன்ஜினியரிங், டாக்டர் இந்த மாதிரி தேர்ந்தெடுக்கிறார்கள். அதற்கு என்ன செலவானாலும் பரவாயில்லை, யாருக்கு கடன் வாங்கினாலும் பரவாயில்லை, கடன் வாங்கி என்ன கஷ்டப்பட்ட ஒரு சீட்டை வாங்கி கொடுத்துரும். ஏன் என்ன நோக்கம்? பின்னாலும் கை நிறைய சம்பாதிக்கலாம், செழிப்பான வாழ்க்கை வாழலாம். ஒரு இஸ்லாமிய அறிஞர் வேண்டுமே, நம்முடைய பகுதியில் இருக்கக்கூடிய இந்த குறைபாடுகள், இந்த தீமைகள் களையப்பட வேண்டுமே, அது பற்றி இந்த பெற்றோர்கள் சிந்தித்திருக்கிறார்களா, யோசித்திருக்கிறார்களா? அதற்கு நம்முடைய பணி என்ன, பங்களிப்பு என்ன? எல்லா இடத்திலிருந்து கேட்கிறார்கள், எங்களுக்கு ஒரு தாய் தாருங்க அப்படின்னு. உங்க பகுதியிலிருந்து தாய்களை உருவாக்குவதற்காக எத்தனை பிள்ளைகளை வயசா கல்வி வச்சிருக்கிறீங்க சொல்லுங்க. இங்க இருக்கக்கூடிய ஆண்களையும் பெண்களையும் பார்த்து கேட்கிறேன், அடுத்தப்படக்கூடாது, குறிப்பா சகோதரர்களை பார்த்து கேட்கிறேன். நீங்க பெற்றெடுத்த பிள்ளைகளை 2 பிள்ளை பெற்றிருக்கீங்களா, அல்லது ஒரு பிள்ளை அனுப்பி வச்சிருக்கீங்களா? எத்தனை பிள்ளை இந்த நாகூர்ல இருந்து உங்களுடைய பிள்ளைகளில் எத்தனை பிள்ளைகளை இஸ்லாமிய கல்வியை கற்று அந்த இஸ்லாமிய கல்வியின் மூலமாக இந்த மனித சமுதாயத்திற்கு, இஸ்லாமிய சமுதாயத்திற்கு சேவையாற்றுவதற்கு நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள் அனுப்பி வைத்திருக்கிறீர்கள். நம்முடைய கடமைகளை யார் செய்வது? நீங்கள் நானும் செய்யணும், வேற யார் வந்து செய்வார்? சமுதாயத்தில் புறையடிப்பு இருக்கக்கூடிய தீமைகளை களைய வேண்டிய பொறுப்பு யாரை சார்ந்தது? இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தது அல்லவா? அந்த பொறுப்பு யாருடையது? குந்தும் கைர உம்மத்தின் உஹூஜத்தில் இன்னாஸ், அல்லாஹ் சொல்றாங்க, மக்களுக்காக, மனித சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்காக, மறுவளர்ச்சிக்காக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய சமுதாயம் நீங்கள் தான் என்று நம்மை பார்த்து அல்லாஹ் சொல்கிறார். ஒருத்தர் வழிகட்டு போகும்போது, திருந்தாமல் இருக்கும் போது அவரை வழிகட்டிலிருந்து மாற்றி கொண்டு வந்து நல்ல பாதைக்கு கொண்டு வரக்கூடிய பொறுப்பு யாருடையது? முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நம்முடையது. ஆனால் அந்த பொறுப்பை நாம் உணர்ந்திருக்கிறோமோ? அந்த பொறுப்பினுடைய தோளில் சுமத்தப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு இந்த பொறுப்பை எல்லாம் அன்றைக்கு இந்த பெற்றோர்கள் புரிந்து கொண்டார்கள். அதனால்தான் ஒரு புகாரி இமாம் கிடைத்தார், ஒரு முஸ்லிம் இமாம் கிடைத்தார், ஒரு திருமதி இமாம் கிடைத்தார், ஒரு நசாய் இமாம் கிடைத்தார். எத்தனை அறிஞர்கள் சொல்றாங்க, நசாய், திருமதி, புகார் எங்க இருக்கு? புகார்ல இருக்கு. ஹதீஸ் இருக்கு, ஆதாரம் இருக்கா? எங்க இருக்கு? முஸ்லிம்ல இருக்கு. ஆதாரத்தை காட்டுறேன், தானா வந்தா. இந்த தொகுப்பெல்லாம் எப்படி உருவாக்கப்பட்டது? இந்த ஹதீஸ் தொகுப்புகள், திரட்டுகள் எப்படி உருவாக்கப்பட்டது? அந்த பிள்ளைகளை பெற்றெடுத்த பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட பயிற்சி வழங்கினார்கள். சேவை மனப்பான்மையோடு, தியாக மனப்பான்மையோடு இஸ்லாமிய கல்வி பணியாற்றுவதற்காக தங்களுடைய பிள்ளைகளை அவர்கள் அர்ப்பணித்தார்கள். அதன் விளைவாக ஒரு புகாரி இமாம் தோன்றினார், ஒரு முஸ்லிம் இமாம் தோன்றினார். நாடு நாடாக சென்றார்கள், ஊர் ஊராக சென்றார்கள், ஹதீஸ்களை கலெக்ஷன் பண்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்தவரிடமிருந்து, அவர்களை சந்தித்த தாபிகளிடமிருந்து ஹதீஸ்களை சேகரித்து அவர்கள் தொகுப்புகளாக நமக்கு வடித்து தந்திருக்கிறார்கள். அதைத்தான் இன்றைக்கு புகாரி, முஸ்லிம், அபூதாவூத், நஸாயி என்று சொல்லிக் கொண்டு ஆதாரமுற்றாக காண்பித்துக் கொண்டிருக்கிறோம். இவர்கள் இந்த கல்வி பணியை ஆற்றவில்லை என்று சொன்னார். ஆற்றுவதற்கு இவர்களுடைய பெற்றோர்கள் முன்வரவில்லை என்று சொன்னால், சம்மதிக்கவில்லை என்று சொன்னால், இஸ்லாமத்தினுடைய வழிபாடுகளை செய்வது எப்படி என்பதை நாம் எப்படி தெரிந்து கொண்டிருப்போம்? சிந்தனை செய்து பாருங்கள். எப்படி தொழணும், தொழுகை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், ஜக்காத் எப்படி கொடுக்க வேண்டும், ஹஜ் எப்படி செய்ய வேண்டும், இதற்கெல்லாம் ஆதாரம் எதுல இருக்கு? ஹதீஸ் கிதாபில் தான் இருக்கு. இதையெல்லாம் நாம் எப்படி தெரிந்து கொள்கிறோம்? ஹதீஸ் கிதாபை புரட்டி பார்த்து இஸ்லாமிய அறிஞர்கள் மூலமாக தெரிந்து கொள்கிறோம் இல்லையா? இது இந்த தொகுப்புகளை, இந்த ஹதீஸ் திரட்டுகளை தொகுத்து தரக்கூடிய பணியை, இந்த கல்வி பணியை ஆற்றுவதற்கு அந்த பிள்ளைகளோ, அந்த பிள்ளைகளை பெற்றெடுத்த பெற்றோர்களோ அன்றைக்கு மூலம் கிடைக்கவில்லை என்று சொன்னால், இன்றைக்கு ராமநாத சொர்க்கவாதிகளுடைய லிஸ்டில் இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. சொர்க்கவாதிகளுடைய அமல்களை நாம் இன்றைக்கு முறையாக அறிந்து கற்றறிந்து செயல்படுத்தி வருகிறோம் என்று சொல்வதற்கு யார் காரணம்? அன்றைக்கு அவர்கள் பின்னால் வரக்கூடிய தலைமைக்கு தங்களுடைய கடமையை உணர்ந்து சேவையாற்றியதை போல, நமக்கு பின்னால் வரக்கூடிய தலைமைக்கு நாம் கடமையை உணர்ந்து சேவையாற்றுவது கடமை இல்லையா?
அதை அன்பார்ந்த சகோதரர்கள் சகோதரிகளே, ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இஸ்லாத்துடைய வளர்ச்சிக்காக, ஈமானுடைய எழுச்சிக்காக, தௌஹீதுடைய உயிரோட்டத்திற்காக, இந்த மனித சமுதாயத்தினுடைய விழிப்புணர்வுக்காக ஆணும் பெண்ணும் இருவருமாக சேர்ந்து கடமையாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இதை யாரும் தட்டி கழிக்க முடியாது. எந்த ஆணும் தட்டி கழிக்க முடியாது, எந்த பெண்ணும் தட்டி கழிக்க முடியாது. பெண்கள் தட்டி கழிக்க முடியாது என்பதற்கு ஒரு அருமையான எடுத்துக்காட்டை தான் நான் உம்மு சலமுடைய எடுத்துக்காட்டை சொன்னேன். நீ எத்தனையோ எடுத்துக்காட்டுகளை சொல்லலாம். எத்தனை தியாகங்களை கடந்த காலங்களில் வாழ்ந்த பெண்மணிகள் சரித்திர நாயகிகளாக இருந்து அவர்கள் சாதித்திருக்கிறார்கள் என்று எத்தனையோ வரலாற்று சம்பவங்களை சொல்ல முடியும். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் முதல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பெண்மணி. எல்லோரும் இஸ்லாத்தை எதிர்த்து எப்படியாவது அழித்து ஒழித்து விட வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருந்த வேளையில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சாரத்தை முதலில் ஏற்றுக்கொண்டு அவர்கள் எழுதுகிறார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லா வகையிலும் பக்கபலமாக நின்று பணியாற்றினார்கள். அதே போல ஃபிரௌனுடைய மனைவி ராணியாக இருந்தவர் தன்னுடைய ராணி பட்டத்தை கூட துறப்பதற்கு தயாராகி ஒரு முஸ்லிமாக மாறி இஸ்லாத்திற்கு ஒரு மாபெரும் முன்மாதிரியாக ஒரு வரலாற்று நாயகியாக நடந்து காட்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லி காண்பிக்கிறார். யா அல்லாஹ், எனக்கு இந்த மாளிகை வேண்டாம், இந்த ஃபிரௌன் எழுப்பி வைத்திருக்கிறாரே இந்த மாளிகை எனக்கு வேண்டாம், உனக்கு சொர்க்கத்தில் எனக்கு ஒரு மாளிகை எழுப்பித்தார், எனக்கு அந்த மாளிகை போதும் என்று சொல்லி அவர்கள் ஃபிரௌனுடைய தன்னுடைய கணவனாக இருந்தும் கூட ஃபிரௌனை மீறி அவருடைய அடக்குமுறை அராஜகத்தை எல்லாம் மீறி அவர்கள் ஒரு இஸ்லாமிய வீர நன்றியாக அவர்கள் மாறியிருக்கிறார்கள், திகழ்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன? ஈமானிய உணர்வு, இஸ்லாமிய எழுச்சி, தன்னை பார்த்து மற்றவர்கள் பாடம் பெற வேண்டும் என்ற உணர்வு. அவர்கள் நமக்கு ரோல் மாடலா இல்லையா? நமக்கு முன்மாதிரியாக இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் சமுதாயத்திற்கு அவர்கள் முன்மாதிரியாக இல்லையா? அவர்கள் நினைத்திருந்தால் ராஜவாழ்க்கை வந்திருக்கிறார், மாளிகையில் இருந்து கொண்டு ராணி பட்டத்தை சுமந்து கொண்டு அருமையான வாழ்க்கையை தொடர்ந்திருக்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பட்டம் அவர்களுக்கு தேவையில்லை, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தேவையில்லை, எனக்கு சொர்க்க வாழ்க்கை நான் வேண்டும் என்று சொல்லி அந்த ஃபிரௌனுக்கு எதிராக தன்னுடைய கணவனாக இருந்த அவருக்கு எதிராக அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்கின்ற வரலாற்றை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லி காண்பிக்கிறார். இத்தனைக்கு ஃபிரௌன் எப்படிப்பட்டவர்? ஆனால் ரப்புக்கும் ஆலா, நான் தான் உங்கள் அத்தனை பேருக்கும் கடவுள், நான் தான் உங்கள் அத்தனை பேருக்கு இறைவன் என்று சொல்லி தன்னையை கடவுளாக பிரகடனப்படுத்திய அந்த ஃபிரௌனுக்கு முன்னாலே நீ கடவுள் கிடையாது, நீ ஒரு சாதாரண மனிதன், இறைவன் அல்லாஹ் தான் ரப்பு என்று சொல்லி அந்த அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு அவர்கள் உயிர்நீத்தார்களே, ஷஹீதானார்களே, அதை எண்ணி பார்க்கிறேன். அந்த தியாக உணர்வு இன்றைக்கு எத்தனை பெண்களிடத்தில் இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்கிறேன். அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அருமை மனைவி ஹாஜர் அவர்களையும் கைக்குழந்தையாக இருந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மக்காவில் கொண்டு வந்து விட்டு செல்கிறார்கள். எப்படிப்பட்ட மக்கா? இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்காவா? இல்லை. குடிப்பதற்கு தண்ணீர் கிடையாது, சாப்பிடுவதற்கு உணவு கிடையாது, ஜன நடமாட்டமே கிடையாது, சஞ்சாரமே கிடையாது, புற்பூண்டுகளே கிடையாது, வெறும் பாலைவனமாக பொட்டல் பூமியாக காட்சியளித்த அந்த பூமியில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மனைவி ஹாஜர் அவர்களையும் தன்னுடைய அருமை கைக்குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் கொண்டு விட்டு செல்கிறார்கள். முதல் குடிமக்களாக அந்த இடத்தில் அவர்கள் குடியிருப்பதற்காக வந்தவர்கள் யார்? முதல் குடிமகளாக, குடிமகனாக அல்ல, குடிமகளாக முதலில் அந்த இடத்திற்கு வந்தவர் யார் என்று சொன்னால் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அந்த மக்கள் நமக்கு ஒரு இடம் கிடைக்காதா? வசிப்பதற்கு ஒரு இடம் கிடைக்காதா? வேலை பார்ப்பதற்காக நமக்கு ஒரு இடம் கிடைக்காது, இன்றைக்கு தனியாக தரிக்கின்றோமே. அப்படிப்பட்ட மக்கா அன்றைக்கு பொட்டல் பூமியாக இருந்தது. அந்த இடத்தில் அவர்கள் முதல் குடிமகளாக வந்து அதற்கு பிறகு ஜன சஞ்சாரம் ஏற்பட்டு, ஜன நடமாட்டம் ஏற்பட்டு, பிறகு மக்கள் எல்லாம் பல நாடுகளில் இருந்து ஹஜ்ஜுக்காக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகியது. அது எப்படி உருவானது? முதலில் அந்த பெண் அந்த தியாகத்தை செய்வதற்கு முன் வந்திருக்கவில்லை என்று சொன்னால் மக்கள் எல்லாம் பெரும் திரளாக கூடி வரக்கூடிய, மக்கள் கூடக்கூடிய ஒரு மாபெரும் புனித ஸ்தலமாக அந்த ஸ்தலம் மாறி இருக்குமா? பரக்கத்து நிறைந்த பூமியாக இன்றைக்கு அது மாறி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நிறைந்த பூமியாக மாறி இருக்கிறது. அதற்கு காரணம் யார்? எப்படி அது உருவானது? அதற்கு யார் தியாகம் செய்தார்கள் எண்ணி பார்க்க வேண்டாமா? அந்த ஹாஜரையும் அந்த குழந்தையை அங்கே விட்டு செல்கின்ற போது கணவரிடத்தில் கேட்கிறார்கள், உணவும் தண்ணீரும் இல்லாமல்
மக்கள் நடமாட்டமே இல்லாத ஒரு பகுதியில், புற்பூண்டுகள் முளைக்காத ஒரு பகுதியில் எங்களை விட்டுச் செல்கிறீர்களே என்று கேட்ட பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பதில் எதுவும் சொல்லவில்லை. மீண்டும் கேட்கிறார்கள், அல்லாஹ்தான் உங்களை இப்படி செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டு இருக்கிறானா? ஆம், அல்லாஹ்தான் சொல்லி இருக்கிறான். அப்படி என்றால் பிரச்சனை இல்லை, அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான் என்ற நம்பிக்கையோடு தெம்புட வளர்ந்து இருந்தார்கள். நீங்க நாம எப்படி செய்வோமா? இதை சகோதரி எண்ணி பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட தியாகங்களை எல்லாம் நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லவில்லை. நம்மால் முடிந்த தியாகத்தை இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்காக, இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் காணப்படக்கூடிய தவறுகளை, குறிப்பாக ஷிர்க்கை, கபர் வழிபாட்டை, மூட நம்பிக்கை ஒழிப்பதற்கு நம்மால் என்ற பங்களிப்பு என்ன என்பதை ஒவ்வொரு சகோதரியும் எண்ணி பார்க்க வேண்டும். நமக்கென்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடமையை சுமத்தி இருக்கிறார். அந்த கடமையை நாம் ஆற்றுவதற்கு முன்வர வேண்டும். இன்றைய பெண்களுடைய நிலைமைகள் அப்படி அல்ல, சுயநலவாதிகளாக இருக்கிறார்கள். போதைப் பொருள், அதாவது போதைப் பொருளாக இந்த பெண்கள் அன்றைக்கு இருந்தால் அதை போல இன்றைக்கு அவர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். காரணம் இவர்கள் தான். இவர்கள் உலக விரும்பிகளாக மாறிவிட்டார்கள். இவருடைய நாட்டம் எல்லாம் தங்களை அலங்கரித்துக் கொள்வது, அது ஒன்றுதான் நாட்டம். அது எங்க அலங்கரிக்கிறது கிடையாது, வீட்டில் கணவனுக்கு முன்னால் அலங்கரிக்கிறது கிடையாது, வெளியே போகும்போது அலங்கரிக்கிறது. தன்னை ஜீரப்படுத்திக் கொள்வார்கள். வீட்டில் இருக்கிற பொழுது அலங்கோலமாக காட்சியளிப்பார்கள். யாருக்கு முன்னாலே அழகாக அலங்காரமாக காட்சியளிக்க வேண்டுமோ அந்த கணவனுக்கு முன்னாலே அழகாக இருப்பதில்லை, அலங்காரமாக இருப்பதில்லை. எங்கே செல்கிற பொழுது சாதாரண கோலத்தில் செல்ல வேண்டுமோ அங்குதான் அவர்கள் அழகோடு அலங்காரத்தோடு ஆடம்பரமாக செல்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்கள் வெளியே செல்வதாக இருந்தால் அதற்கு சில கட்டுப்பாடுகள் விதித்திருக்கிறார்கள். கொலுசு, மணி ஓசை எழுப்பக்கூடிய கொலுசை அணியக்கூடாது, வாசனை பொருளை பயன்படுத்தக்கூடாது, முழுவதுமாக தன்னுடைய அங்க அவயவங்களை மறைத்துக் கொள்ள வேண்டும். இப்படியெல்லாம் சில கட்டுப்பாடுகள், நெறிமுறைகளை பெண்களுக்கு இஸ்லாம் சொல்லித் தந்திருக்கிறது. இந்த நெறிமுறைகள் முழுவதுமாக இன்றைக்கு பெண்கள் சமுதாயத்தால் பின்பற்றப்படுகிறதா? எத்தனை பெண்களை மீறிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வை பற்றி பயம் இல்லாமல், அச்சம் இல்லாமல், மறுமையை பற்றிய சிந்தனை இல்லாமல் எத்தனை பெண்கள் மீறிக்கொண்டிருக்கிறார்கள். வலா யுப்தீன ஸீனத்தஹுன்ன இல்லா லிபுஊலத்திஹின்ன, தன்னுடைய அலங்காரத்தை, அழகை யாருக்கு முன்னாலே வெளிப்படுத்த வேண்டும், யாருக்கு முன்னாலே வெளிப்படுத்தக் கூடாது என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறார். யாருக்கு முன்னாலே வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லும் போது முதல் இடமாக அல்லாஹ் யாரை சொல்கிறான்? கணவர்களுக்கு முன்னாலே அலங்காரத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறான். ஆனால் இவர்கள் கணவனுக்கு முன்னாலே அலங்கோலமாக காட்சியளிப்பார்கள். இன்னும் சிலரை பாருங்கள், ஒரு கணவரை திருப்திப்படுத்த என்பதற்காக என்னெல்லாம் செய்தாங்க? அந்த அளவுக்கு இன்றைக்கு பெண்கள் சமுதாயம் இருக்கிறதா? எத்தனை கணவன்மார்களை கசக்கி புரியக்கூடியவர்களாகத்தான் மனைவிமார்கள் இருக்கிறார்கள். அவருடைய வரவு என்ன, செலவு என்ன, குடும்பத்தினுடைய சூழ்நிலை என்ன என்பதையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் எத்தனை கணவன்மார்களை வருத்தப்படுத்தக்கூடியவர்களாக, கஷ்டப்படுத்தக்கூடியவர்களாக, வரவை மீறிய செலவை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இன்றைக்கு பல பெண்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் இஸ்லாத்திற்கு எதிரான செயல்பாடு இல்லையா? இன்னும் நிறைய சொல்லலாம். சுருக்கமாக சொல்ல போனால் குர்ஆனுக்கும் சுன்னாவும் பெண்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படிப்பட்ட கடமைகளை இஸ்லாம் அவர்களுக்கு சுமத்தி இருக்கிறதோ அந்த கடமைகளை எல்லாம் உணர்ந்து இஸ்லாமிய அடிப்படையில் தங்களுடைய வாழ்க்கையை பெண்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும்.